சில்க் சுமிதா எல்லாருக்கும் நான் தான் அவர் இறக்குறதுக்கு நாளைக்கு முன்னாடி நான் என் பசங்கள்லாம் போகிறோம் அவரை பார்க்க. அங்கே ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க, கட்சிக்காரவங்க ப்ளஸ் வந்து ஏற்கனவே படாந்த ப்ரொடியூசர் நிற்கிறாங்க. அவர் போகும்போது கிராஸ் பண்ணி அப்படி என்ன பார்வை பார்த்துட்டு போனார். உள்ளே போய் தங்கப்பழத்தை வர சொல்லுங்க தான் சொன்னார். என்கிட்ட 1.5 மணி நேரம் பேசுவார். ஆனால் எல்லாம் வெளியே உட்காந்துருக்கேன், இருக்கட்டாங்க இரு அப்படின்னு என்கிட்ட பேசினார். ஏன்னா பாசம். நாங்கள் கம்போஸ் பண்ணுவோம் சார். இப்போ உதாரணமாக ஒரு பிளாக் பண்ணுவோம், ஒருத்தன் பிளாக்கு இன்சைட் பிளாக்கு அதை அடிக்கணும்னு வச்சுங்களேன். அவர் அப்படின்னு இருப்பார். என்ன பண்ணுறாரு நம்ம கண்டுபிடி பண்ணி முடிச்சிருப்பாரு. வண்டி போய்கிட்டே இருக்கோம், அங்கே ஏத்தாப்பில் 2 பேரும் சுடுவாங்க. அவர் சம்மர் சால்ட் அடித்து அவர் கன் எடுத்து சுட்டுட்டு வண்டியில் உட்காந்து போவார். ஒரே ஷாட்டு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஷாட்டு. அதெல்லாம் பண்ணிட்டார். ஆனால் இன்னொரு ஷாட் தான் பயந்தார். என்னென்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஹாலிவுட்ல ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க, பிளட் ஸ்டோன். ஸோ அதுலேயுமே நீங்கள் ஆமாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் கமல் சாருக்குலாம் நான் தான் டூப்பு தெரியும் சார். அவர் நம்பியார் சாமி, ஸ்ரீபிரியா, சில்க் சுமிதா, மனோரமாச்சி எல்லாருக்கும் நான் தான் டூப். ஸோ அதனால் அந்த பிளட் ஸ்டோன் படம் அந்த அனுபவங்கள் பிளட் ஸ்டோன் வந்து சார் அது வந்து ஆக்சுவலாக ஆங்கில மாஸ்டர் ஒருத்தர், இங்கே நம்ம மாஸ்டர் ஒருத்தர், 2 பேர். நாங்கள் வந்து ஒக்கனைக்கல் போயிருந்தோம். ஒக்கனைக்கல் போயிருக்கும்போது வந்து அதில் வந்து தண்ணி அந்த 3 தண்ணி கூடுது இல்லையா, அந்த இடத்துல டைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட்டு. இப்போ நாங்கள் வந்து ஃபைட்டர் சங்கர்னு இப்போ கூட சீரியல் நடிக்கிற அந்த சங்கர் தான் வந்து மகாநதி சங்கர்னு சொல்லுவோம். அவர் தான் வந்து டைவ் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஆங்கில படத்தில் உள்ள மாஸ்டர் ஒத்துக்க மாட்டேன்றான். ஏன்னா முடியாது, இது வந்து நாங்கள் வந்து லண்டன்லேருந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்தால் தான் இது பண்ண முடியும் அப்படின்ட்டான். அவன் பேசிகிட்டே இருக்கும்போது அவன் டைவ் பண்ணிட்டான். பேசிட்டு சும்மா டைவ் பண்ணிட்டான், ஷார்ட் இல்லை சும்மா டைவ் பண்ணிட்டான். நீந்தி கரைக்கு வந்து மாஸ்டர் இது ஓகே தானான்னு கேட்டான் டேக்கு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டோன்னா அவங்கள மிரண்டானுங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் உயிருக்கு ஆபத்தியா அப்படின்னா. ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதில் ஏன்னா கரகண்டு இருக்கும் இல்லையா, அதனால் சேஃப்டி இல்லாமல் திருப்பி அதே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த ஆங்கில மாஸ்டர் வந்து அந்த அந்த ரோப்புக்கு இப்போலாம் அப்போலாம் அங்கெல்லாம் ரோப்பு இருந்துச்சு, இங்கே ரோப்பு கிடையாது. அந்த இதெல்லாம் அந்த பேக்கோடு அந்த பையனை கொடுத்துட்டு போனாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர் பேலஸில் ஷூட் பார்த்துங்க. ஒரு சிங்கம் கூட இவ்வளோ கனம், அந்த பேலஸில் கண்ணாடி இவ்வளோ கனம் இருக்கும், கனம் மட்டும் அவ்வளோ இருக்கும், அதுக்குள்ளே வச்சுருக்கோம். அடிச்சு உடச்சி தப்பிச்சு போயிடுச்சு சிங்கம். ரஜினி சார் இருக்கார், நமக்கு தெரிஞ்ச அவர் சூப்பர் ஸ்டார். அவர் பக்கத்தில் எதனா வந்துடக்கூடாதுங்கிறக்காக நாங்கள் அருவாலாம் வச்சுட்டு நிற்போம். அருவா கத்தி இந்த வலைலாம் வச்சுருப்போம் வந்தால் பிடிக்கிறதுக்கு. அது வந்து 400 ஏக்கர் அந்த இடம். 400 ஏக்கர் எங்கே இருக்குன்னே தெரில. 10 நாள் கழிச்சு தான் பிடிச்சோம் அதை. அது ரஜினி சாருக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள்லாம் கூடவே இருந்தது. என்னை பைக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் இங்கெல்லாம் என்ன இருந்தோம், பெங்களூர் தான் ஷூட்டிங், அது பெங்களூர் பேலஸில். அது சொல்லுவார், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். அதில் இன்னொரு ஷாட் என்னென்னா, இன்னொரு சீன் என்னென்னா, வைரம் விற்க வருவார். ஒரு ஆக்சுவலாக ஒரு டிரைவர் ரஜினி சார் வந்து. ஆமாம், வைரம் விற்க வருவார். அப்போ வைரத்தை வந்து வில்லக்காரங்கிட்ட காமிக்கணும். அது வந்து கேமரா 3 கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. வைரம் எங்கேன்னு கேட்கும்போது ஒரு இப்படி இப்படி பாக்கெட்டில் இப்படி எடுப்பார்ல, எடுத்தோன்னே இங்கே தட்டுவாருங்க, இங்கே தான் வைரம் மட்டும் அப்படி சுற்றிட்டு வராங்க, இப்படி ஏதாச்சும் அப்படிம்பாரு. அதாவது அங்கே இருக்க அத்தனை பேரும் விட்டானுங்க, எல்லாத்தையும் கேமராவெல்லாம் விட்டு அப்படி இப்படி ஒரு பரபரப்பாயிடுச்சு. திருப்பி வருது. அதாவது எதனா ஒரு பிளானில் சீக்கிரம் வந்துடும். ஒன்மோருங்கிறது நல்லா கற்றுக்கிட்டா மட்டும் தான் சரியாக பண்ண முடியும். ரஜினி சார் அதே மாதிரி திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ தான் நினச்சேன், சும்மாலாம் ஒரு சூப்பர் ஸ்டாரில் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக அதை பண்ணிகிட்ருக்காரு. யாருக்கும் தெரியாது அவர் இப்படி பண்ணுறாருன்னு, யாருக்குமே தெரியாது. அவ்வளோ அருமையான ஒரு இது பண்ண. ஒரு சிகரெட்டை கொடுத்து அப்படி படித்து, அது மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லை. சிகரெட்டை அப்படி குடிப்போம், எல்லா பேரும் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அது மட்டும் உடன்பாடு இல்லை சொல்கிறேன். இப்போ அவரே சொன்னார், ஒழுக்கமாக இருக்கணும், தண்ணி அடிக்கிறது எவ்வளோ தவறு, சிகரெட் குடிச்சா எவ்வளோ தவறு, அவரே வந்து உணர்ந்துட்டார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ அதை சொன்னால் அதை கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் கெட்டு போயிட்டாங்கன்னா திருந்துவாங்களான்னு தெரியல. அது இருக்குது. அது மாதிரி அவர் வந்து பிரமிச்ச படம் பிளட் ஸ்டோன். உண்மையில் ஆங்கில படம் வந்து ஸ்ட்ரைட்டாக நடிக்கிறது நம்ம இந்தியாவில் அவர் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். நீங்கள் அவர் படங்கள்ல நிறைய அவருக்கு டூப்பாக வந்து நிறைய படம், சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் மாதிரி ஒரு என்டர்டெய்னரை பார்க்கவே முடியாது ஆக்சுவலாக. இப்போ சிகரெட்டை தாண்டி அவர் சின்ன ஒரு கன் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், ஆமாம், எல்லாமே ஸ்டண்ட்டு சீனாக இருந்துச்சுன்னா அதில் வந்து என்ன எக்யூப்மெண்ட்ஸ் மற்ற ஆர்டிஸ்டாக இருந்தால் அதை நார்மலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஆமாம், ஒரு சீப்பாக இருந்தால் கூட அதை இப்படி எடுத்து இந்த மாதிரி நாங்கள் கம்போஸ் பண்ணுவோம் சார். இப்போ உதாரணமாக ஒரு பிளாக் பண்ணுவோம், ஒருத்தன் பிளாக்கு இன்சைட் பிளாக்கு அதை அடிக்கணும்னு வச்சுங்களேன். அவர் என்ன அப்படின்னு இருப்பார். என்ன பண்ணுறாரு நம்ம கண்டுபிடி பண்ணி முடிச்சிருப்பார். நாங்கள் முதல்ல ஆனால் ஆடியன்ஸ் அதான் கை தட்ட ஆரம்பித்தாங்க. ஓகே நீங்கள் இஷ்டம், நாங்கள் கம்போஸ் பண்ணுவோம் சார் சமக்கு பண்ணால் அவர் ஓகேன்ட்டு அந்த ஃபாஸ்ட்டில் பண்ணுவார். அது மாதிரி நிறையா விஷயங்கள் அவர் அதாவது ஒத்துக்க முடியாது. வண்டி வரும் அப்படியே போய் நிறுத்துவார், காலால் நிறுத்துவார், வேனெல்லாம் நிறுத்துவார், நினைக்காத விஷயங்களை டக்குன்னு ஆமாம் பண்ணுவார். அது வந்து ஆடியன்ஸ் ஒத்துக்கிட்டதுனால அவர் வந்து, ஏன்னா எம்ஜிஆர் வந்து அப்படி பண்ண மாட்டார், நேச்சுரலாக பண்ணுவார்.
இன்னைக்கு கூட அந்த ஃபைட்டு பாருங்கள் நமக்கு இன்னும் நேச்சராக இருக்கும். இன்றைக்கி ஒரு மான் கொம்பு உழைக்குங்கிறவங்களை பண்ணால் அந்த சான்ஸே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவர் ஒரு ஸ்டைல், ரஜினி சார் ஒரு ஸ்டைல், இவருக்கு ஒரு ஸ்டைலு, அது கமல் சார் ஒரு ஸ்டைல் பண்ணார், விஜய் சார் ஒரு ஸ்டைலு, ஆளுக்கு ஒரு ஸ்டைல் பண்ணாங்க. இவரும் இதில் சூப்பர் ஸ்டார் ஆகிடுது. அவ்வளோதான். உங்கள்கிட்ட என்ன சார், அதாவது நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவர் வாட்ச் பண்ணி சொன்னாங்களா, நிறைய என்னோட படத்துக்கு நீங்கள் அதிகமாக டூப் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அப்படின்ற உங்களை டேக்கர் பண்ணி இல்லை என்ன பேச கேட்பாங்க, மாஸ்டர் எந்த மாஸ்டர் இருந்தாலும் எனக்கு தங்கத்தை கூட்டுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பர்ஃபெக்டாக நான் கம்போஸ் நல்லா பண்ணுவேன். கிக்ஸு வந்து தலைக்கு மேலே தூக்கி அடிக்கிறது அப்போ நான் தான். கராட்டேவில் அப்போ பிளாக் பெல்ட் அந்த காலத்தில். அப்போ சிலம்பாக இருக்கட்டும், இந்த ஒரு 36 வகையான கலைகள் தெரியுதுனால எந்த சண்டைனாலும் சரி அதை நான் செஞ்சு காமிப்பேன். அதனால் என்ன வந்து அமிதாப் பச்சனே கூட்டு வர சொல்லுவார். அமிதாப் பச்சன் அங்கே இருக்கார், இடுப்பு கூட இருக்க மாட்டேன், கம்போசர் மட்டும். சம்பளம் அதை விட ஜாஸ்தி சம்பளம், ஸ்டண்ட் நடிகரும் ஜாஸ்தி சம்பளம், அதுக்கு கூட்டு போவாங்க. மாஸ்டர் கேட்பார், தங்கம் இல்லையா அப்படின்னு கேட்பார் ஹிந்தியில். இல்லை இன்றைக்கி அவர் ஊருக்கு அப்போ பேக்கப் பண்ணிக்க நாளை வந்தவர் வாங்கன்றவாங்க. என்டிஆர் அப்படி பண்ணியிருக்காரு. என்டிஆர் வந்து அவர் ஏன்னா மாஸ்கார் தங்கம் வரல அப்படிம்பார், வரலன்னொடனே பேக்கப்பு, ஃபைட்டு பேக்கப்பு அப்புறம் பண்ணிக்க. அதனால் எனக்கு வந்து என்னமோ தெரில, எம்ஜிஆர் தொட்ட ராசி என்னென்னா டெய்லி 3 ஷூட்டிங் பண்ணுவோம் சார். 3 அமௌண்ட் எனக்கு வரும் ஒரு நாளைக்கு. ஆமாம், அதாவது நீங்கள் ஒரு மாதம் அவர் ஒரு மாதம் அவர் ஒரு மாதம்னா 3 பேரும் பேசிக்குவாங்க. பேசிட்டு எனக்கு ஒரு 2 ஹவர் மட்டும் அனுப்பு அப்படிவாங்க. 2 ஹவர் போய்ட்டு வருவேன். பேட்டா உண்டு சம்பளம் உண்டு. அவ்வளோ ஒன்றே 175 ரூபா சம்பளம் பார்த்துங்க. இருந்தாலும் 3 சம்பளம் அப்படிலாம் வாங்கி அதெல்லாம் 4000 நான் சில்லற படம் ஸ்டண்ட் நடிகராக டூப் நடிகராக அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன். அதே ரெக்கார்டு. ஏன்னா அதெல்லாம் காரணம் கடின உழைப்பு. நான் வந்து 3 மணிக்கு எழுந்திருப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். எந்த இடத்துலையும் நான் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன். 24 ஹவர்ஸும் நின்று ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் கூட போய் சோர்ந்து போய் படுக்கணும் காரணம்லாம் நினைக்க மாட்டேன். என்ன சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுங்க, அதெல்லாம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் நான். இப்போ கூட நான் கரெக்டாக 3 மணிக்கு எழுந்திருப்பேன், சுறுசுறுப்பாக தான் இருப்பேன். நான் வந்து சோர்ந்து போகிறதுலாம் எனக்கு கிடையவே கிடையாது. சோர்ந்து போகிறது தெரியும் தெரியாது, அப்படின்னா என்னன்னு தெரியாது எனக்கு. சார் இப்போ ஸ்டண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரீசெண்டாக கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணாங்க. ஆமாம், ஃபைட்டுன்னு வந்துட்டா கேப்டனோட கை பேசுதோ இல்லையோ கால் பேசும். ஸோ அந்த அளவுக்கு நிறைய ஷாட் வந்து வைக்கிறாங்க. அவர் ஜம்ப் பண்ணி அந்த ஸ்டண்ட்டு பண்ணுறது, காலால் அந்த கிக்கு வந்து அது அவரோட ஸ்டண்ட் ஸ்டைலே ஒரு மாதிரி. என் ஸ்டூடெண்ட் தெரியுமா? அதனால தான் சார், அதுக்கு தான் இங்கேருந்து இப்படி வரேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது அவரு கூட நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்டண்ட்டில் கேப்டன் வந்து அதுக்குன்னு அவருடைய மெனக்கடல் எப்படி இருக்கும், நீங்கள் அவர்கிட்ட அந்த ஒர்க் பண்ண? 1978 நான் வந்து விஜயகாந்த் சார் பார்க்குறேன். தலைவர் வீட்டில் தான் இருக்கேன். இந்த வந்து என்ன நெல்லை மகாராஜன் ஒரு ஃபைட் மாஸ்டர், அவர் தான் கூப்பிட்டு போகிறாரு. அவர் கூப்பிட்டு போனோடனே அவர் என்ன பார்த்தோன்னே, இவன் சின்ன பையனாக இருக்கேன். ஆக்சுவலாக என்னை விட விஜயகாந்த் சின்னவர் வயசில். சின்னவனா இல்லை விஜய் பாரு செலமுஸ்தர் பார்க்குறாரு. அது என்னன்னா தலைவர் வீட்டில் இருக்கார், சிஎம் வீட்டில் இருக்காருன்னொன்னே அப்படியா அப்படின்னாரு. அப்புறம் வந்து குத்து வருஷம் கரெக்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ கேட்டார், எவ்வளோ நாளில் கற்றுக்கலான்னு. சார் சினிமாவுக்குன்னா 1 வாரம், நீங்கள் ரெகுலராக கற்றுக்கணும் 6 மாதம் கற்றுக்கணும். நான் ரெகுலராக கற்றுக்கிறேன் 6 மாதம் அப்படின்னாரு. கற்றுக்கும் போது கராட்டே கிக்ஸ்லாம் பார்ப்பேன். நான் சும்மா இருக்க மாட்டேன், கிக்கெலாம் சும்மா தூக்கி அடிப்பேன். என்ன இவ்வளோ வேகமாக கிக் அடிக்கிறா? நான் பிளாக் பெல்ட்டு அப்படின்பேன். பிளாக் பெல்ட்டுங்கிறதுலாம் விஷயம் இல்லை, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் விஷயம். நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போது வந்து அவர் கிக்கெலாம் எனக்கு கற்றுக் கொடு அப்படின்னாரு. அப்படியே இதாகிடுச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவார். நான் குண்டத்தூரிக்கு என்னை பைக்கில் கொண்டு போய் விடுவார். அவர் நடிகர், அவர் கேப்டன், அவர் பைக் வச்சுருப்பாங்க, பைக்கில் என்னை கூட்டு போய் விட்டு வருவார். அதெல்லாம் வந்து ரொம்ப அவர் வந்து நடிகர் நான் அப்படிலாம் நினைக்க மாட்டார். சாதாரணமாக எல்லோரும் மாதிரி சாதாரணமாக தருவார். ஒரு பந்தாவே இருக்காது அவர்கிட்ட. ஒரு வெள்ளந்திரி சிரிப்புன்பாங்களா சார். அப்படியே டைம் ட்ராவல் பண்ணுறோம் இப்போ. கேப்டன் பைக் ஓட்ட நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்க, மெய்யழகன் படம் மாதிரியே. ஸோ என்ன பேசுனீங்க அந்த டைமில், என்ன சொல்லுவார் உங்கள்கிட்ட? இல்லை சார், நாங்கள் நிறையா பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த டீ தண்ணி அடிக்க மாட்டேன், எந்த பழக்கம் மாட்டேன். அவர் ரொம்ப ஆச்சரியப்படுவார். என்னையா எப்படியா நீ சினிமாவுக்கு வந்தா அப்படிலாம் கேட்பார். நான் வந்து கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்லுவார், தங்கப்பழம் வந்து என்ன ஜாகுவார் தங்கன்னு கடைசி வரைக்கும் அவர் கூப்பிட மாட்டார். நான் தங்கப்பழம் தமிழில் தான் கூப்பிடுவேன் அப்படிம்பார். அவர் கலைஞர்லாம் என்ன தங்கன்னு தான் கூடுவாங்க, ஜாகுவார் கூடுவாங்க, தங்கன்னு தான் கூடுவாங்க. அப்போ வந்து நிறையா வந்து என்னை பற்றி சொல்லுவார். அவர் என்னை ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண, என்னை வந்து ராமநாதன் சார் வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கேட்டார். அப்போ வந்து எனக்கு நடிக்கலான்னு நினச்சா கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்க, இப்படி ஏற்கனவே ஒரு ஃபைட்டர் வந்து ஹீரோவாக நடிச்சு அதோட ஃபைட்டும் கொடுக்கல, அவர் ஊருக்கு செட்டில் ஆகிட்டார், அவர் நடிச்சிடாத. நாங்கள் அடா போங்கடா நமக்கு நல்ல வேலை இருக்குது வேணான்ட்டேன். இப்போ கேப்டன் சொன்னார், நீ நடி தங்கம், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் தரேன் உனக்கு, நீ நடின்னு சொன்னார். அது அதை ஏதோ அப்போ வந்து டைம் சரியாக இல்லை, நான் ஒத்துக்கலை. ஆனால் இப்போ அதை ஃபீல் பண்ணுறேன். ஏடா கேப்டன் எவ்வளோ சொன்னார், காசுலாம் தரேன்னாரு, மாதம் எனக்கு அமௌண்ட் கொடுத்துட்றேன்னாரு. ராமநாதன் சார் வருஷத்துக்கு 2 படம் தரேன்னாரு.
ஏன்னா அந்த உடம்பு நான் காமிக்கிறேன் பாருங்கள், அப்படி இருப்பேன். கிக்கெலாம் பறக்கும், கண்ணுக்கே தெரியாது, கம்பு சுற்றினா கண்ணு தெரியாது. இப்போவுமே தெரியாது, அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் அந்த நேரத்தில் வந்து கேப்டன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ரொம்ப எல்லா விஷயத்துலையும் எனக்கு கேப்டன் ஹெல்ப் பண்ணுவார் சார். அதாவது அவர் இறக்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் என் பசங்கள்லாம் போகிறோம் அவரை பார்க்க. அங்கே ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க, கட்சிக்காரவங்க ப்ளஸ் வந்து ஏற்கனவே படத்தை ப்ரொடியூசர்லாம் நிற்கிறாங்க. அவர் போகும்போது கிராஸ் பண்ணி அப்படி என்ன பார்வை பார்த்துட்டு போனார். கண்ணாடி போட்டிருந்தார், பார்வை பார்த்துட்டு போனார். உள்ளே போய் தங்கப்பழத்தை வர சொல்லுங்க தான் சொன்னார். என்கிட்ட 1.5 மணி நேரம் பேசுவார். ஆனால் எல்லாம் வெளியே உட்காந்துருக்கேன், இருக்கட்டும் தங்க இரு அப்படின்னு என்கிட்ட பேசினார். ஏன்னா பாசம், அந்த பாசம் அப்போ வந்தே இருக்கும் இல்லையா. எதுவுமே அவர்கிட்ட நான் உதவின்னு கேட்டதே இல்லை. ஏன்னா அவர் கேட்பார் நிறையா வாட்டி, ஏன் என்கிட்ட நீ கேட்க மாட்டேங்கிறாண்ணே, இருக்குண்ணே நல்லா இருக்கு, நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு வேறு நீங்கள் ஏன் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து அப்போவே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தனியாக கட்டி எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட்டு, டாக்டர் ஃபீஸு கிடையாது, மாத்திரை ஃபீஸ் கிடையாது, ஊசி கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே இடத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்தானே செக்கை கிழிச்சிக்கிட்டே இருப்பார் படிக்கிற பசங்களுக்கு. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது கேப்டன். அதனால் அவர் வந்து நம்மளும் அவர்கிட்ட தொல்லை பண்ணக்கூடாதுல்ல, வாங்கிக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நல்லா சம்பளம் வருது, நம்ம இதுக்கு எல்லாம் கேட்க அவர்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி ட்ரெயின் எக்மோரில் நானும் அவரும் தான் போகிறோம். நான் ஏறிட்டேன், டிரைவர் அவர் ஏறல, செயினை பிடிச்சி எடுத்துட்டேன் அவர் ஏறுறதுக்காக. அப்புறம் டீட்டில் வந்து இது பண்ணாங்க. சொன்னேன் இது மாதிரி அவர் வராரு அப்படின்னு சொன்னோடனே, சரி அது ஏதோ பணம் கட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, சொல்கிறேன். அப்போல்லாம் சொல்லுவார், என்ன வந்து ஏன் இப்படி ஓட்டி ஏறுறா ட்ரெயினில், அடுத்த ட்ரெயினில் போயிட்டு போகலாம் அப்படிமாண்ணே, நமக்காக 150 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம பாட்டு இங்கே நின்றுருந்தா என்ன அர்த்தம், அதான் பிடிச்சிட்டேன். இல்லை காரில் போய் பிடிச்சிருக்கலாமான்னாரு. அதெல்லாம் கார்லாம் அப்படி அப்போல்லாம் ரோடு காலியாக தான் நடக்கும், இருந்தாலும் அப்படி பண்ணுவேன் அவருக்காக. அப்புறம் எனக்காக என்ன வேணால் இறங்கி பண்ணுவார், என்ன வேணால் இறங்கி பண்ணுவார், அந்த மாதிரி மனிதர். சரி, இப்போ அடுத்து பகவதி படம். ஸோ விஜய் சாருக்கு நிறைய படங்கள் இருந்தாலும் டக்குன்னு வந்து ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதில் ஒரு ஆக்ஷனாக வந்து அப்போ தான் அந்த லவ் படமாகவே பண்ணிட்டு ஆக்ஷன் ஹீரோ ஆனது அதான். அதில் தான். அதுக்கப்புறம் தான் திருமலை நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பகவதி தான். ஏ வெங்கடேசன் டைரக்டரு. மிக அற்புதமான கதை, மிக அற்புதமான சண்டை காட்சிகள். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண விஷயமா இருக்கட்டும், அது வந்து ஏ வெங்கடேசன்ட்ட நான் நிறையா படம் பண்ணேன். அப்போ அந்த பகவதி வந்து அவர் சென்டிமெண்ட்டை என்கிட்ட கதை சொல்லுவார். என்கிட்ட கதை சொல்லி என்கிட்ட ஓகேவான்னு கேட்பார். அவர் மிகப்பெரிய இயக்குனர். இதெல்லாம் அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பார், என்ன மாஸ்டர் எப்படி இருக்குன்னு பாரு, ஆனால் சூப்பராக இருக்குது சார், நீங்கள் எதனா அதில் சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ நாங்கள் அந்த பைக் சேசிங்க்கு வந்து பைக் வீலிங் பண்ணுறது, அதில் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே பண்ணுற மாதிரி சீன் வச்சோம். அதுக்காக நானும் வெங்கடேசாரும் உட்காந்து அந்த வீலிங் பண்ணுறக்காக என்னென்ன பண்ணலாங்கிறது உழைச்சோம். அது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே நாங்கள் 2 பேரும் உட்காந்து உழைச்சி அது விஜய் சார்ட்ட வந்து பண்ணும்போது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அதில் வந்து வீலிங் தூக்கிட்டே துப்பாக்கியில் சுட்டு போவார். அதெல்லாம் தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் பார்த்துங்க. ஆக்ஷன் ஹீரோவானது அதில் தான். அதே மாதிரி ஒரு வண்டி போய்கிட்டே இருக்கும், அங்கே ஏத்தாப்பில் 2 பேரும் வந்து சுடுவாங்க. அவர் சம்மர் சால்ட் அடித்து அவர் கன் எடுத்து சுட்டுட்டு வண்டியில் உட்காந்து போவார், ஒரே ஷாட்டு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஷாட்டு. அப்போல்லாம் ரோப்புலாம் கிடையாது, இந்த பெட்டுலாம் கூட அவ்வளோவா போட முடியாது. சைட்லலாம் நான் பெட்டு போட்டிருந்தேன். அவர் வந்து அது பண்ணிட்டார், அதெல்லாம் பண்ணிட்டார். ஆனால் இன்னொரு ஷாட் தான் பயந்தார். என்னென்னா பைக் போகும்போது பெட்ரோல் கொண்டு அடிப்பாங்க, ஃபயர் உள்ளே நுழைஞ்சு வரணும் அவர். நான் ஷார்ட் பிக்ஸ் பண்ணிட்டேன். அவர் கேட்டார் என்கிட்ட, என்னென்ன சாவடிக்க நினச்சிட்டிங்களா சார், நான் ஈஸியாக வந்தேன், நீங்கள் போவீங்க எங்கே போங்கன்னாரு. நான் வந்துட்டேன், ஈஸியாக வந்துட்டேன். உடனே அவர் ஓ அப்படியா ஓகேன்ட்டு நான் வந்துட்டார். உடனே செங்கல்பட்டுக்கிட்ட ஷூட்டிங் எடுத்தேன், ஒரே கைத்தட்டல், ஃபுல் ஃபயரில் அப்படியே வெளியே வருவார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன், அது மாதிரி ட்ரெயினில் ஒரு ஃபைட்டர் பிரமாதமாக பண்ணார். அவர் நல்லா கிக்ஸ்லாம் அடிப்பார். அவரும் என் ஸ்டூடெண்ட் தான். நிறைய கிக்ஸு, அவருடைய இந்த பேக் ஃப்ளிப்பு, ஃப்ரண்ட் ஃப்ளிப்பு, டக்குன்னு சடனாக அந்த எல்லா இடத்துலையும் அந்த எழுந்திருக்கிறதா இருக்கட்டும். ஆமாம். ஸோ இது நீங்கள் நேர்லேயே பார்த்துருக்கீங்க. முறையாக கற்றுக்கிட்டார். முறையாக உடற்பயிற்சி அப்படி பண்ணுவார். இன்றைக்கி பாருங்கள் எப்படி ஃபிட்டாக இருக்கார் பாருங்கள். உடற்பயிற்சி பண்ணுவார். அதான் சார், உடற்பயிற்சி நல்லா பண்ணால் நம்ம என்றைக்குமே ஸ்பீடாக இருக்கலாம், ஃபிட்டாக இருக்கலாம். அது விஜய் சார் பண்ணுறாரு. இப்போ சரத் சாரும் என் ஸ்டூடெண்ட் தான், அவரும் ஃபிட்டாக இருக்கார் பாருங்கள். எல்லாமே உங்கள் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ஸ்டூடெண்ட் மாதிரியே தான் இருக்கீங்க இப்போ வரைக்குமே. சொல்கிறேன், அந்தளவுக்கு எங்காவே இருக்கீங்க சார். அதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. உங்கள்கிட்ட நிறைய கண்டென்ட்டும் இருக்குது, பேச பேச ஹெல்த் டிப்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க, சினிமா ரிச்சாக பேசி. பயிற்சி தான் சார், நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். இன்னைக்கு எவ்வளோ பயிற்சி பண்ணுறதோ அந்த அளவுக்கு நம்ம நல்லாயிருக்கும். நீங்கள் பயிற்சி பண்ணலைன்னா எல்லாமே கெட்டு போயிடும் உடம்புல. இப்போ ஒரு கார் வாங்குகிறோம் சார் 10 லட்ச ரூபாய்க்கு. அந்த காரை வந்து பாலிஷ் போட்டு தேய்க்கணும், டயரை முதல்ல தேய்க்கணும். நம்ம உடம்பு எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதை ஏன் சார் நம்ம பார்க்கக்கூடாது? அதை நம்ம பார்க்கணும். நான் எல்லார்ட்டையும் அதான் சொல்கிறேன், பார்க்கணும். பார்த்து நம்ம உடம்பு தான் முக்கியம். ஏதோ ஒன்று வயிற்றுக்குள்ளே போட்டு முழுங்கிடுறாங்க சார். மென்று சாப்பிடணும். முழுங்கினாக்க அது பாய்சன் ஆகிடும், வயிறு கெட்டு போயிடும், நிறையா பிரச்சனை இருக்குது. நல்லா மென்று கூழாக்கி சாப்பிட்டாங்கன்னா அதே பாதி நமக்கு வந்து நம்ம உமிழ்நீரே அமிர்தம். அது வந்து நீங்கள் எல்லா மிருகம் பாருங்கள்,
காயம் பிடிச்சுன்னா நாக்கால் நக்கும். அதுக்காக இருந்தால் குட்டிக்காக இருந்தாலும் சரி நாக்கால் நக்கி விடும், அதே சரியாயிடும் காயம். அப்போ அந்த அளவுக்கு உமிழ்நீரில் பவர் அமிர்தம். அந்த அமிர்தத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஒழுங்குனாக்கா அமிர்தம் போகாது, மென்னா தான் அமிர்தம் வரும். அந்த காலத்தில் சாப்பாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது வச்சுருப்பாங்க, அது என்ன ஊறுகாய் வைப்பாங்க. ஊறுகானோடனே எச்சி வரும், எச்சின்னா அமிர்தம். ஸோ எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி இல்லை, எல்லாமே எப்பவும் இளமையாக இருக்கலாம். சூப்பர் சார்.